தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. வராக நதிக்கிற ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், மாடே நீ நில்லுன்னு சொன்ன. ஓடி இருக்குமே உங்க பாட்டை கேட்டு. என் பாட்டை கேட்டா ஓடும். ஆனா வராகனூர்ல நேத்து ஆடு மாடுகளை பாடு பாடி உற்சாகப்படுத்தி இருக்காரு அண்ணன். அவர் பாட்டை கேட்டுட்டு அங்கேயேதான் நின்னுச்சு, நான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற தலைப்புல நாம் தமிழருடைய உழவர் பாசறை டீம் வந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல அண்ணன் வந்து பேசினாரு, சீமான் நாம் தமிழரோட கட்சி தலைவர். அதுல 2000 ஆடு மாடு எருமை இது எல்லாமே அந்த மாட்டுல வந்து கலந்துக்குச்சு. ஆட்டுக்காக போராடி இருக்காரா? ஆட்டு மாடு எருமை எல்லாத்துக்காகவும் அண்ணன் வந்து போறாரு. முன்னாடி வந்து மீடியா டீம் இருந்தாங்க, சைட்ல வந்து கட்சிக்காரங்களாம இருந்தாங்க, பொதுமக்கள் கூட வந்து இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல காலங்காலமா நம்மள ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சரியா படிக்கலன்னு என்ன சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்க்கதான் லாக்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அததான் அண்ணன் ஸ்டார்டிங்லயே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சரியா படிக்காத பையனா ஆடு மாடு மேய்க்கதான் லாக்கிங்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மட்டும் கறிக்கடையில போய் நல்ல எலும்பா போடுங்க, நல்ல சதையா போடுங்க கேட்க தெரியுதுல. இப்ப ஆடு மாடு மேய்ச்சதுனாலதானே நீங்க நல்லா கறி சாப்பிட முடியுது உட்காந்துன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு. சாப்பாடு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி வந்திருக்காரு. அடுத்து எங்க வர்றாரு, பெருமாளுடைய அவதாரம் தான், திருமாலுடைய அவதாரம் தான் கண்ணன். அவர் வந்து மாடு மேய்ச்சிருக்காரு, இயேசுநாதர் ஆடு மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரு. அப்ப அவங்க எல்லாத்தையும் அவமானம் வந்து படுத்துறீங்களா? தாய்மார்கள் மாட்டை நம்பிதான் வந்து பிள்ளைய பெத்துக்கிறாங்க. இறுதியில வந்து பால் ஊத்துறதும் மாட்டோடைய அந்த பால் தான் அது. அப்போ மாடே வேணாம், ஆடு மாடு மேய்க்கிறதே வேணாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்க பால் சாப்பிடுறீங்க, நெய் சாப்பிடுறீங்க, ஏன் வெண்ணெய் சாப்பிடுறீங்க? வெண்ணெயெல்லாம் அப்படிங்கிறவர் அட்டை வந்து அடிச்சுட்டு இருக்காரு. சீஸ் கேக்குதா உங்களுக்கு? சீஸ் நாங்க மட்டும் பிளாஸ்டிக்கை சாப்பிடுறோம் அப்படின்னு மாடுகளுக்காக அங்க வந்து குரல் கொடுத்திருக்காரு அண்ணன். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 1.2 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலம் இருக்கு. அது எல்லாமே தொழிற்சாலைக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாடெல்லாம் எங்க போய் வந்து மேயும்? பிளாஸ்டிக் பொருளை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியுமான்னு வந்து கேக்குறாரு. வாயிலா ஜீவராசிகளுக்கு பேசுறது ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பா நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பேசியிருந்தாரு. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, கால்நடை விவசாயிகளை கூட்டிட்டு வந்து பேசியிருக்கலாம். கால்நடைகளே வந்து அடைச்சு போட்டு பேசினதுதான் கொஞ்சம் சர்ச்சையா மாறுச்சு. இருந்தாலும் அதுல சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உண்மையிலே நடக்கிற விஷயம்தான். இங்க வந்து வனத்துறை வந்து மேய்ச்சலுக்கு தடை போடுறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொடர்கதையா தான் இருக்கு. மாடுகள் வந்து இந்த மலை மேல ஏறி மேய்றது இதெல்லாம் தடை போட்டுட்டு இருக்காங்க. மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் வந்து பெரும் நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நேத்து சீமான் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. நிறைய தரவோட வந்து பேசினாரு. குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் மோடி தற்சார்பு பொருளாதாரம் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுல இந்தியால ஒவ்வொரு ஆண்டும் 1,38,000 கோடி அளவுக்கு இந்த ஆடு மாடை வச்சுதான் வந்து தற்சார்பு பொருளாதாரம் வந்து நடக்குது. ஆனா தமிழ்நாடு அரசு எது பொருளாதாரம்னே தெரியாம தான் டாஸ்மாக் வந்து வித்துக்கிட்டு இருக்கு 50,000 கோடிக்கு. இதுல வந்து கவனம் செலுத்துங்கிறத வந்து சொல்றாரு. அதே மாதிரி மாட்டிறைச்சி 24,000 கோடி அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது வெளிநாட்டுக்கு. இப்ப ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கேவலம் அப்படின்னு நீங்க புது புத்தியில இருந்து விதைச்சுக்கிட்டே இருந்தா தொழிலுக்கு வந்து யார் வருவா? ஆடு மாடுகளுக்கு வந்து எப்படி மேய்ச்சல் நிலமா வந்து கிடைக்கும்? அதை எப்படி முறையா வந்து பராமரிப்பாங்க? நிறைய கேள்வியெல்லாம் அடுக்கியிருக்காரு. ஆமா, இதுக்கு திமுகல இருந்து திரும்ப எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்களா, கல்வியில முன்னோக்கி போயிட்டு இருக்கோம்னு அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சில தீர்மானங்கள் ஒரு 15 தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதுல குறிப்பா அந்த 2006ல வனத்துறை மேய்ச்சல் அங்கீகார சட்டம் அது மக்களுக்கான உரிமையை வந்து பேசுது. அந்த உரிமையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கால்நடை விவசாயம் பண்றாங்கல்ல, கால்நடைகள் மாடுகளை பாதுகாத்து ஆடுகளை பாதுகாத்து விவசாயம் பண்றோம் எல்லாருக்குமே வந்து சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிப்காட்டை வந்து இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்கள்ல கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு 15 தீர்மானங்கள் போடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாடுகள் வாய்ஸ்ல வந்து அண்ணன் வந்து பேசினாரு. என்னன்னா, மக்கள் நீங்க தான் சரியான ஆளுக்கு ஓட்டு போடல, எங்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு மாடுகளே கேக்குது அப்படின்னு வந்து. மாடுகள் மட்டும் இல்ல, ஆடுகளும் வந்து கேக்குதான். ஆடுகள் இவருக்கு ஓட்டு போடுமா இல்ல அவருக்கு போடுமா? சரி, ஓகே, யாருக்கோ போடட்டும். ஆனா கடைசியில முடிக்கும் போது இப்படிதான் முடிச்சிருந்தாரு அவரோட ஸ்பீச்ச. கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மாட்டு மூத்திரத்தை குடிச்சுமா உங்களுக்கு வந்து வல்ல இந்த புத்தி அப்படின்னு சொல்லி யாரையும் நோக்கி வந்து கேள்வி எல்லாம் வந்து கேட்டிருந்தாரு. ஓகே, மாடுனாலே கட்சிக்கு எதிர்கட்சி என்ன சொல்லணும்னா ஆட்டு மந்தம் மாதிரி மாட்டு மந்தம் மாதிரி அடைச்சு வச்சுதான் மாடு வந்து நடத்துறாங்க மக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே ஆடு மாடை வந்து அடைச்சி வச்சு மாடை நடத்தி முடிச்சிருக்காரு.
விமர்சனம் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஆமை மாநாடு எப்ப நடத்துவீங்கன்னா அப்படிலாம் கேக்குறாங்க. அப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுல இருந்து ஆனா தமிழ்நாடு அரசு சில விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த மேய்ச்சல் உரிமையை கண்டிப்பா மக்களுக்கு கொடுக்கணும். ஆடு மாடு எரும மாடு பத்தி எல்லாம் பேசிட்டோம். அடுத்து வந்து நாய்களுக்கு வருவோம். என்னன்னா இந்த தெரு நாய்களால நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து கடிச்சதுனால சில பேர் வந்து உயிரிழந்த சம்பவம்லாம் சமீபத்துல பார்த்தோம். ஓசூர்ல கூட ஒண்ணு நடந்திருந்தது. ஆமா, எட்வின்ங்கிற ஒரு இளைஞர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல நாய் கடிச்சிருக்கு போல இருக்கு. ஆனா அதை கண்டுக்காம வந்து விட்டுருக்காரு. முந்தானத்து வந்து பாக்குறப்ப திடீர்னு அவருடைய வாயிலிருந்து ஃபுல்லா எச்சிலா வந்திருக்கு. உடனே மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அவர் தனியார் மருத்துவமனையை மாத்தினாங்க, திருப்பியும் அரசு மருத்துவமனையை மாத்தினாங்க. சரியான டைம்ல சிகிச்சை எடுக்காதனால அப்ப இறந்தே வந்து போயிட்டாரு. உண்மையாலுமே இந்த கொசு, இந்த நாயெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன பிராணி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் இருக்கிறதுலே சிங்கம் புலியோட ரொம்ப டேஞ்சரா இருக்கு. டக்குன்னு ஏதாவது நம்ம கொசு கடிச்சு கொஞ்சம் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா உடனே பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. நாயோடைய நகமோ இல்லை ஏதோ நமக்கு பற்றுச்சு, அது ஊசி போடாம பற்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சா உடனே மருத்துவமனையை அணுகி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா. இந்த தெருநாய்கள் அப்படிங்கும்போது இந்த ரேபிஸ் நோயால நிறைய பேர் வந்து கடிச்சு உயிரிழக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை வச்சு ஒரு அரசியலுமே இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. என்னன்னா அதிமுக ஐடி விங்ல இருந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த ஜூன்ல வந்து 139 நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கு 20 கோடி செலவு பண்ணியிருக்கு திமுக அரசு, சென்னை மாநகராட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க தான் சர்க்கரையே வந்து எறும்பு தின்றுச்சுன்னு சொன்னவங்க இப்ப நாய்களை வச்சு ஊழல் பண்றாங்கன்னு ஒரு பதிவு போட்டாங்க. அது தமிழ்நாடு அரசோட அந்த உண்மை சரிபார்ப்பு குழு அவங்க வந்து இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு மறுத்திருக்காங்க. 2021 இருந்து 24 வரையும் இந்த கருத்தடை ரேபிஸ் நோய்க்கு ஊசி போட்டதுன்னு நாய்களுக்காக ஒரு 3 கோடியே சொச்சம் தான் செலவு பண்ணியிருக்கோன்னு அந்த டேட்டாவை வெளியிட்டு இது பொய்யான தகவல்னு இப்ப மறுத்திருக்காங்க. மதிமுகல துரை வைகோ வெர்சஸ் மல்லை சத்யான் இருந்தது. இப்ப வைகோ வெர்சஸ் மல்லை சத்யானே மாறிடுச்சு. சமீபத்துல அந்த நிர்வாக குழு கூட நடந்தப்ப துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சாரு. ஆமா, இப்ப இவங்க 2 பேரும் சேர்த்துக்கு யார் வருவாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. மல்லை சத்யா 2 விஷயம் சொல்லியிருந்தாரு. 3 டைம் உயிரை காப்பாத்தினது நான் தான், அவருடைய மகனை கட்சியில வளர்க்கறதுக்காக எனக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு. இதுக்கு வைகோடைய பதில் என்னவா இருக்குன்னா, ஆமா ஒரே ஒரு முறை மட்டும் சத்யா என்னை காப்பாத்தினார். மகாபலிபுரத்துல நாங்க படகுல போனப்ப அந்த படகு கவிழ்ந்தது. அப்பொழுது என்னோட தம்பியுடைய மகன் கடல்ல விழுந்தான், மருமகன் விழுந்தான், நானும் விழுந்தேன். கைகள் ஓயற வரைக்கும் நான் அலைகள் வந்து நீந்தினேன். அப்புறம் ஓஞ்சிருச்சுன்னு சத்யாவை பிடிச்சுக்கிட்டாரா? சத்யா நீந்தி வந்தார், அவருடைய தோலை நான் வந்து பிடிச்சுக்கிட்டேன். அப்போ ஒரே ஒரு முறை என் உயிரை காப்பாத்துன சத்யா தான். இன்னும் 2 முறை எப்பங்கிறத சத்யானால சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்காரு. சத்யா சொல்லட்டும், எதுக்கு மகாபலிபுரத்துக்குள்ள கடலுக்குள்ள போனாங்க அதை சொல்ல முடியுமா வைகோ? அதான் அவரு போனது இருக்கட்டும். இப்ப மல்லை சத்யா 7 நாடுகளுக்கு வெளிநாடு போனார். அவரு போறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லவே இல்லை. சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. துரோகம் பண்றது யாருன்னு வந்து கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் அப்படின்லாம் வந்து பேசினாரு. சரி, இவரும் தான் திமுக இருக்கிறப்ப கள்ளத்தோணியில யாழ்ப்பாணம் போனாரு, கொழும்பு வந்து போனாரு. அப்ப கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு வைகோ. இன்னொன்னு திமுக துரோகம் மட்டும்தான் மதிமுக ஆரம்பிச்சாங்க விமர்சனம் இப்ப கூட சில பேர் திமுக உறுப்பினர்களே வைப்பாங்க, நிர்வாகிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யார் துரோகம் பண்ணது? அதே மாதிரி மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நோக்கமே ஸ்டாலினை எதிர்த்துதான் ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருபோதும் ஸ்டாலினையோ திமுகவையோ விமர்சனமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இதுதான் அது 1997லயே அந்த சமயத்துல முடிவு எடுத்திருக்கலாம். அப்ப இருந்து கட்சியை உடைச்சு கழக பொதுச் செயலாளரா கூட இருந்திருக்கலாம், அமைச்சர் பதவியெல்லாம் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவரை நம்பி நிறைய பேர் வந்து எல்லாம் வந்து இப்போ வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியாம தான் இருக்காங்க மதிமுகல. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல வந்து பத்திரிகையாளர்களை அறிவிருக்கா அப்படின்லாம் வந்து கூட கேட்டிருந்தாரு. ஆமா, கேமரா பிலிம் ரோலை வந்து உருளுங்க அப்படின்லாம் பேசியிருந்தாருல்ல. இப்ப அதுக்கு துரை வைகோ 31 ஆண்டு காலத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும், வைகோ கூட தான் நீங்க வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு, நேரடியா வைகோ வந்து மன்னிப்பு கேட்கணும் பத்திரிகையாளர்கிட்ட. யாரு சொல்றா பாத்தியா? அண்ணாமலை சொல்றாரு. அதுதானே, இப்ப நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன்ல, அதனால இதெல்லாம் பேசுவேன்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த மதிமுக கூட்டம் இங்க சென்னையில நடந்துச்சு இல்ல, அதுக்கு வந்து ஒரு கார் வந்திருந்தது. அந்த கார்ல முன்னாடி மதிமுக கொடி இருக்கு, உள்ள வந்து மோடியோட போட்டோ வச்சிருக்காங்க. இது வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோன்னா அந்த ஒரு ஸ்டாண்டு, போட்டோ ஸ்டாண்ட் உருவ சொல்லிருப்பாங்களே, அதே மாதிரி பிலிம் ரோல உருவ சொல்ல மோடி போட்டோ உருவ சொல்லியிருக்காங்க. அதை வந்து கரெக்டா அந்த போட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து இன்சர்ட் பண்ணியிருந்ததை வெளியே எடுக்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்ச அந்த கார் ஏதாவது வாடகை காரா இருக்குமோன்னு தோணுது. ஒவ்வொரு கட்சி கூட்டத்துக்கும் போயிட்டு மோடி போட்டோவை மாத்த எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க. வாடகைக்காரர் இருக்க வாய்ப்பு கம்மி. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு வேணா வந்து இவங்க எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி 2 பேரும் பயங்கரமா எதிரியா இருக்கான்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களா தான் இருக்காங்க. அது பின்னாடில இருப்பாங்க. இவர் முன்னாடியே கார்ல வச்சிருக்காரு. தெரியாம மாட்டிக்கிட்டாரு அவரு. யாருங்க நீங்க? தெரியாம இது எல்லா அரசியல்வாதிகளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் மக்களே. அதை நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது பாத்துக்கோங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ட்டு மோடியா? அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸா? இந்த பாட்டுக்கும் அவருக்கும் சரி சொல்லுங்க. ராமதாஸ் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு? பாட்டில் எடுத்து அவங்க அம்மா மேலே வீசினார் அன்புமணி அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல்ல. ஆமா, அதுக்கு இவர் அன்புமணி இல்ல பாட்டில் மணின்லாம் கூட மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆமா, இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, கும்பகோணத்துக்கு ராமதாஸ் கிளம்பி போனாரு. தைலாபுரத்துல ராமதாஸ் இல்லாத தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் இந்த சமயம் தைலாபுரத்துக்கு போய் அவருடைய தாயார் சரஸ்வதியை பார்த்து, என்ன அப்பா இப்படி எல்லாம் வந்து பேசுறாரு, நீங்க கூட சென்னை வாங்கன்னு வந்து கூப்பிட்டு இருக்காராம் உங்களுடைய தாயார. ஓகே. ஆனா நான் வர மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து தாயார் மறுத்துட்டாங்கன்னா, அம்மாவை வச்சு ஒரு கேம் பிளான் போடலான்னு அன்புமணி பிளான் போட்டிருக்காரு. பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா, ராமதாஸ் கூட கூட்டத்துல இப்ப சொல்லியிருக்காரு, என்னோட இன்சியலை வேணா பயன்படுத்தலாம், ஆனா என்னுடைய பேரோ போட்டோவோ பயன்படுத்தக்கூடாது அன்புமணின்னு சொன்னாரு. இன்னொரு கூட்டத்துல மேல கூட சொன்னாரு, நான் 3 தப்பு பண்ணேன். ஒரு தப்பு அன்புமணிய அமைச்சராக்குனது, இன்னொரு தப்பு தலைவராக்குனது, இன்னொரு தப்பு நான் சொன்னா ரசவாதம் ஆகிவிடும் அப்படிலாம் பேசியிருந்தாரு. ஏன்னா இப்ப அன்புமணி இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து அறிக்கை விடுவேன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற அந்த பேர்லயே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அன்புமணின்னு நம்ம சொல்லலாம், ஆனா அன்புமணி ராமதாஸ்னா தான் அவருடைய பேரு முழுமையடையுது. ஆமா, பேர் முழுமை அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? சரி, என்னன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, 37ஆம் ஆண்டு வரப்போதான் ஜூலை 16 வந்து 36 ஆண்டு நிறைவு செய்து பாமக. சமூக போராளியா ராமதாஸ் வந்து பல விஷயங்களை பண்ணி நீ கட்சியை இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. நம்ம உறுப்பினர்களை இன்னும் நிறைய சேர்க்கணும். 36 ஆண்டாயும் நம்மளால ஆளுங்கட்சியா மாற முடியல. இப்போ வரப்போற தேர்தலையாவது ஆளும் கூட்டணி கட்சியில நம்ம இருக்கணும், அதுதான் நம்மளோட இலக்கு. நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்க இல்ல அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்றாரா இல்ல அப்பாவுக்கு சொல்றாரான்னு தெரியல. கடைசியில முடிச்சிருக்காரு. கடைசியில எனக்கு வந்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தொண்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு அனுதாபமா தான் பேசுறாரு அன்புமணி ராமதாஸ். ஆமா, இன்னைக்கு ராமதாஸ் கிட்ட வேற கேள்வி கேட்டாங்க, திமுக கூட்டணிக்கு நீங்க போறீங்களா அப்படின்னா காக்கா கதை சொன்னாரு. அதான் நான் அந்த பாட்டுன்னு நினைச்சேன். போக போக தெரியும். இல்ல, இது காக்கா கதை சொல்லியிருக்காரு. அந்த வடை சுட்ட கதை இல்ல, இது வேற கதை. ஒரு 10 காக்கா வானத்துல பறந்துச்சா, அதுல 5 காக்கா வெள்ளை காக்காயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 5 வெள்ளை காக்கா சொல்லிதானே இதெல்லாம் கேக்குறீங்கிற மாதிரி கேட்டாரு. ஏதோ ஒண்ணு கன்வே பண்றாரு அவரு. நமக்குதான் புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு கொஞ்சம் பத்தலையா இருக்கு. இல்ல, அதெல்லாம் சும்மா புரளிங்கிற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியுது. மதிமுகவா இருக்கட்டும், இல்ல இப்ப பாமகவா இருக்கட்டும், இல்ல திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லாம் உட்கட்சி புசல்ல பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலுமே அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல, அவங்களே காப்பாத்திக்க முடியல. அப்புறம் எப்படி மக்களை காப்பாத்துவாங்க? அதெல்லாம் ஒரு சும்மா சொல்றதுதான். சரி, இந்த பாமக சண்டை இப்ப பேச்சளவுல இருக்குது, அடிதடி அளவுக்கு போயிருக்கு சேலத்துல. அங்க பாமக எம்எல்ஏ அருள் வந்து ராமதாஸ் ஆதரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வன்னியர் சங்கத்தோட மாநில செயலாளர் கார்த்தி வந்து இந்த பக்கம் அன்புமணி ஆதரிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஃபேஸ்புக் போஸ்ட்ல எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து பாமக அருளோட ஆதரவாளர்கள் போய் இவர் கார்த்தியோட ஆதரவாளர் சதீஷ்ங்கிறவரோட கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அதுல வட மாநில தொழிலாளர் ஒருத்தர் இருந்திருக்காரு ரஹீம்னு, அவருக்கு காயம்லாம் ஏற்பட்டு அவரை மருத்துவமனையில அனுமதிக்கிற அளவுக்கு இந்த சண்டை போயிட்டு இருக்கு. ஓகே, மொத்தத்துல பாமக, அன்புமணி பாமக, பாமக, ராமதாஸ் பாமகக்குள்ள ஒரு சண்டை. எடப்பாடி பழனிசாமி 8ஆம் தேதி கோயிலுடைய பணத்தை பார்த்தாலே திமுகவுக்கு கண்ணை வந்து உறுத்துது, அதை எடுத்து கல்லூரியெல்லாம் கட்டுறாங்கன்னு பேசினாரு. பயங்கரமான எதிர்ப்பு. இப்ப அதை மாத்தி சொல்லியிருக்காரு நேத்து. நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதா அப்படி நான் வந்து சொன்னேன். அன்னைக்கு தெளிவா சொல்லியிருந்தாரு, நீங்க எதுக்கு கோயில்ல பணம் போடுறீங்க, கோயில் வந்து இன்னும் நல்லா பெருசா கட்டணும், விருத்தி ஆகணும் தான் நீங்க போடுறீங்க. ஆனா வச்சு கோயில் அதை எடுத்து கல்லூரி கட்டிடுறாங்க அரசாங்கத்தை காசு இருக்க எதுக்கு கோயில் பணம் எடுக்கணும்னு தான் கேட்டிருந்தாரு. இப்ப மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படாதான் அப்படி நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அரசாங்கம் கடன்ல இருக்குன்னு சொல்றதும் எடப்பாடி தான், அரசாங்கம் பணத்தை ஏன் எடுக்கலன்னு கேட்கறதும் ஒரே ஆள் தான். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. சிவி சண்முகத்தை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த எடப்பாடி இல்லைன்னா அடுத்து சண்முகம் வருவாரு அப்படின்லாம் சொன்னோன்னா அவரோட ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி சிவி சண்முகத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. சிவி சண்முக
சிவி சண்முகம் ஏன்னா Z+ செக்யூரிட்டி வாங்கியிருக்காரு. அங்க வந்து அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நின்ன உடனே அவரை பக்கத்துல வச்சு சொல்றவே பாத்தில்ல, சொல்றப்ப அது ஒரு வைப் வருது. சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் காலையில இருந்து நைட் வரையும் உழைக்கிறாங்க, உடல் வலிக்காக ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கிறாங்க, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா போடலாமா அப்படிங்கிற அவருக்கு தான் அந்த வழி தெரியும். யாருக்கு? சிவி சண்முகத்துக்கு. அவருக்கு எப்படி தெரியும்? கேட்டது எடப்பாடியா? எடப்பாடி கேட்டாரு. எடப்பாடி சண்முகத்தை பக்கத்துல இருக்கிறாங்க. அவர் வைப் எடப்பாடிக்கு வந்திருக்கு. அந்த பேர் சொல்றவே அந்த வைப் எனக்கு வர்றப்ப பக்கத்துல நின்று எடப்பாடிக்கு வராதா? வந்திருக்கு. அந்த 10 ரூபா நாங்க 5 ரூபா தான் வாங்கணுங்கிறத சொல்லாம 10 ரூபா இவர் செந்தில் பாலாஜி வாங்குறாரு, ஒரு நாளைக்கு இதுல மட்டும் 15 கோடி சம்பாதிக்கிறாங்க, இந்த ஆட்சி நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாமாங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி ஆட்சிக்கு எதிராக சரி, இப்ப அதிமுக ஆட்சியில் போட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலையா? நாங்க 5 ரூபா தான் வாங்கினோம்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன? எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தாருன்னா கோவையில வந்து சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. SP வேலுமணி வந்து நம்ம ஆட்சிக்கே வந்துட்டோம், இனிமே நம்ம தாங்கிற ரேஞ்சுக்கு அந்த சுற்றுப்பயணத்தோட வெற்றியே பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. ஸ்வீட்டு கொடுக்கறது, வெடிக்கிறதுன்னு 2 டான்ஸ் ஸ்டெப்பை வேற போட்டு ஆடிட்டு இருந்தாரு. சோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல ஆடுவாங்க. ஆமா, அந்த டான்ஸ் போட்டு ஸ்டெப் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாத்தியா, எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் போறாரு வைப் கிரியேட் பண்ணிடுறாரு. அங்க SP வேலுமணி கூட்டத்தோட ஆடினாரு. ஒரு பக்கத்துல இருந்த சிவி சண்முகம் சோலாவே ஆடுறாரு. அவர் அடுத்து யார் ஆடுவா? அதிமுக உங்களே அடுத்த பிரபுதேவா? ஆமா, யார் ஆட போறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், போக போக தெரியும். சரி, இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த வந்துட்டு போனார்ல கோவைக்கு, அதை வச்சு ஒரு பிரச்சனை வந்து இப்ப வெடிச்சிருக்காங்க. என்னன்னா, திமுக பேனரை மறைச்சு அதிமுக பேனர் வச்சுட்டாங்களாம் எடப்பாடி வரும்போது. அதனால வந்து திமுகவினர் வந்து பிரச்சனை பண்ணி அந்த பேனரை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து அந்த உக்கடமோட உதவி ஆய்வாளர் வந்து வந்திருக்கிறாரு. வந்தவர்கிட்ட ஏதோ வாக்குவாதமானோன்னா அங்க கோவை மாநகர துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், அவர் வந்து திமுக நிர்வாகி, அவர் வந்து நீ என்ன பெரிய ரவுடியா, திமுக காரனா என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு வந்து அவரே கேட்கிறாரு. நீ என்ன பெரிய ரவுடியான்னு வேற அந்த போலீஸை பார்த்து கேட்டுட்டு உன் சட்டையை கழட்டிட்டு விட்டுருவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர் வந்துச்சு. ஆமா, யாரு கண்ட்ரோல்ல இருக்கு காவல்துறைங்கிறத நம்ம முன்னாடியே கேட்டிருந்தோம். இப்ப பார்த்தா நிர்வாகிகளே கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க போல, அந்தந்த ஏரியா நிர்வாகி. கரெக்ட். அந்த ஏரியா கண்ட்ரோல்கிட்ட தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போல தெரியும். ஆமா, சட்டையை கழட்டிடுவேன், பட்டனை தூக்கிடுவேன் அப்படின்னா யாரு இப்ப காவல்துறை மந்திரியா இருக்கவரே எடுத்து பேசுற மாதிரிதான் இது ஒரு காவல்துறை அதிகாரி பேசினா. அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா நீங்க சட்ட ரீதியா போய் பேசணும். ஆனா வந்து இப்படிலாம் ரவுடியா இதுவான்னு கேட்டு மிரட்டுறாரு. இவரே ரவுடி மாதிரி தான் பேசியிருந்தாரு அந்த வீடியோ. என்னன்னா இப்ப வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இப்ப காவல்துறை மந்திரி காவலர் எல்லாரும் பத்தான இருப்பாங்க. இப்ப உண்மையான யாரு காவல்துறை கண்ட்ரோல்னு தெரிஞ்சிடும்ல. இப்ப காவல்துறையே நார்மலா பொதுமக்கள் அப்படி பேச முடியுமா? பேசினா என்ன பண்ணுவாங்க? பாத்ரூம் போய் வலிக்குதான் விழுவாங்க. இவர் வலிக்கு விழுதாம வீட்டுக்கு போயிருக்காருன்னா அப்ப கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? காவல்துறை. சரி, இந்த கோவையை பத்தி பேசும்போது 98ல அங்க தொடர் குண்டு வெடிப்புகள்லாம் நடந்தது. அதுல 27 ஆண்டுகளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்க. சாதிக் என்கிற டெய்லர் ராஜா. இவர் வந்து இப்போ கர்நாடகால விஜயபுரால ஒளிஞ்சிருக்காருன்னு ஒரு உளவு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ காவல்துறை அங்க போய் அவரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. 22 ஆண்டுகள் கழிச்சு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. காவல்துறை ஸ்லோவா அப்படின்னு கேட்பாங்கல்ல, இன்னுமே 27 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தேனியில சட்டமன்ற உறுதிமொழி குழுன்னு ஒரு குழு இருக்கு. அது தலைவராக இருக்க வேல்முருகன் தேனியில போய் ஆய்வு வந்து பண்ணியிருந்தாரு. அதுல பெரியகுளம் அரசு மருத்துவமனையில போய் சிடி ஸ்கேனுக்கு வந்து இன்னுயிர் காப்போம் அந்த திட்டத்தின் கீழே 2 கோடி அளவுக்கு ஒதுக்கப்பட்டு சிடி ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆய்வு பண்றப்ப 7 ஆண்டு பழமையான ஒரு சிடி ஸ்கேன் தான் இருந்திருக்கு. மிஷினே பழச வச்சு 2 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. அதான் தெரியல. இப்ப விளக்கம் கேட்டிருக்காங்க இந்த குழு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அரசு பள்ளிக்கு போய் ஆய்வு பண்றப்ப கரண்டே இல்லையா, கரண்ட் இல்லாம சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே வேல்முருகன், ஏங்க இப்ப கரண்ட் இல்லாம சமைச்சீங்கன்னா ஏதாவது பூச்சி ஏதாவது பூரணம் இருந்துச்சுன்னா எப்படிங்க தெரியும்? உடனே வந்து கரண்ட் போடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி உத்தரவு தான் பண்ணிட்டு போயிருக்காரு அவரு. இப்ப இந்த குழுல வந்து எல்லா கட்சியாரங்களும் வந்து இருப்பாங்க, அதுல ஆய்வு பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் இதுதான் உண்மையான ஆய்வுங்கிறது தெரியுது. ஆய்வு பண்ணாதானே என்ன தப்பு நடக்குதுன்னே தெரியும். ஆனா அதிகாரிகள் அலட்சியமா இருக்கிறாங்க. சில பேர் இப்படிதான் இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. தேனியில் இருக்கிற அரசு மனநல மருத்துவமனைக்கும் போயிருக்காங்க. அங்க வந்து சுத்தமாவே இல்லையா, ஃபுல்லா வளகம். இவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு அவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க அப்படின்னா இப்ப யோசிச்சு பாத்துக்கணும். நம்ம பொதுமக்கள்லாம் போறோம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல. உதாரணத்துக்கு இன்னொரு சம்பவம் நான் சொல்றேன். இவரை டெல்லியார்னு சொல்லுவாங்க. டெல்லி முரளி இவருடைய பேரு. டெல்லியில இருக்காரா? அதிமுக ஆட்சி காலகட்டத்துல அதிமுகவும் பாஜக கூட்டணி வச்ச அந்த சமயத்துல எல்லாமே டெல்லியில இருந்து இங்க தமிழ்நாடு காவல்துறையில பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்துற நபர் தான் இந்த டெல்லி முரளி. இவர் வந்து வேலூர் காட்பாடி வந்து சேர்ந்தவர்.
காட்பாடிக்கு அதிமுக ஆட்சி காலத்துல வரப்ப எல்லாமே எல்லாருமே மரியாதைலாம் செலுத்துவாங்க இவருக்கு, பாஷா மாதிரி. ஓஹோ, அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் காவல்துறையில. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த உடனே யாரும் பெருசா வந்து கண்டுக்கிறது கிடையாது. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா 9ஆம் தேதி வந்திருக்காரு சென்னைக்கு. ஓகே, காட்பாடி போறதுக்காக. டெல்லி விமான நிலையத்துல இறங்கினோடனே எஸ்கார்டு யார் அனுப்பியிருக்காங்கன்னா வேலூருடைய எஸ்பி லட்சுமணன் அனுப்பி விட்டுருக்காரு எஸ்கார்டை. இது தெரியுமா இங்க உள்ள நம்ம தலைவருக்கு, காவல்துறை மந்திரிக்கு? ஏன்னா இந்த டெல்லி முரளிக்கும் ஸ்டாலின் பிடிக்காதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எஸ்பி எஸ்கார்டு அனுப்பி அவர் கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல 2 மணி நேரம் எஸ்பி வந்து பேசியிருக்காராம் டெல்லி முரளி கிட்ட. ஓஹோ, இதை தெரிஞ்சுக்கிட்ட காட்பாடியுடைய மன்னர் யாரு, இவரு துரைமுருகன். துரைமுருகன், அங்க இருக்கிற நந்தகுமார் எல்லாரும் பயங்கர கடுப்பாயிருக்காங்க. அதிமுக நிர்வாகி ராமுங்கிறவரும் போய் சந்திச்சு வந்து பேசியிருக்காரு. அவரு அதிமுகவுல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்காரு, பாஜக செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்காரு. அவரை எதுக்கு மாவட்ட எஸ்பி வந்து பார்க்கணும் பேசணும்னு அங்க ஒரு பெரிய சலசலப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. திரும்ப கூட்டணி அமைஞ்சோன்னா சரி போய் பார்ப்போம்னு பார்த்திருக்காரு போல. இன்னொன்னு என்னன்னா, அந்த எஸ்பி அன்அபிஷியலாவே மாவட்டத்துல இல்லையா இப்ப நேத்து அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி முரளி கூட எஸ்கேப்பா இல்ல டீலா போக போக தெரியும். தெரியறப்பா பார்ப்போம். சரி, இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி வேற தமிழ்நாட்டுக்கு வராருங்கிற டாக் எல்லாம் இருக்கு. 27, 28 வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரப்போறாருலாம் சொல்றாங்க பாஜக காரங்க. இதுல என்னன்னா, பிரதமர் மோடி இங்க வர்றதுக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாருல, அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. நிறைய ஆர்டர் ஆஃப் த அவார்ட்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாருல. அதை பத்தி பஞ்சாபோட ஆம் ஆத்மி முதல்வர் பகவந்த் மான் என்ன சொல்றாருன்னா, இவர் ஏதோ கல்ஸ்வேனியா, கிரீஸ்வேனியா அந்த மாதிரி ஏதாவது 4-5 பேரை சொல்றாரு. இந்த மாதிரி பேர் தெரியாத நாடுகள், அங்க 10,000 பேர் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நாடுகளுக்கு போய் விருதெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஆனா இங்க 140 கோடி மக்களை கண்டுக்காம விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசியிருந்தாரு. புல்டோசர் ஜேசிபி இந்த விட 10,000 பார்க்க தான் செய்வாங்க. ஆனா 10,000 பேர் கொடுக்குற ஒரு அவார்டை பெருசா நினைக்கிறாரு மோடின்னு ட்ரோல் பண்றாரு. எனக்கு என்னன்னா, அந்த ஒரு 8,000 கோடி ஒரு பெரிய ஃபிளைட் எல்லாம் வாங்கினார்ல, அன்னைக்கு அந்த அவார்ட் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு ஃபிளைட்ல கொண்டு வரதான் அவ்வளவு ஃபிளைட் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது சும்மா பையில போட்டு கொண்டு வந்துடலாம், எதுக்கு ஃபிளைட்? அது சும்மா மேல ஒண்ணு போடுறாங்கல்ல. ஆனா அவார்டு கொடுத்தா அவர் வராரு அப்படிங்கிற பட்சத்துல மணிப்பூர்ல இருந்து நம்ம ஒரு அவார்டு கொடுக்கலாம் பிரதமர் மோடிக்கு. சார், இங்க உங்களுக்கு அவார்டு தரோம் வாங்க, அட்லீஸ்ட் இந்த அவார்டு வாங்குறதா வாங்க, அப்ப மக்களை நீங்க வந்து பாருங்க பேசுங்கன்ட்டு வந்து அவர்கிட்ட சொல்லலாம். அது வெளிநாடா இருந்தாதான் வருவாரு. ஃபிளைட் அவரோட 8,000 கோடி ஃபிளைட்டை எடுத்துட்டு போய் அங்க இறக்குற மாதிரி இருந்தாதான் வருவாரு. அங்க இறங்க முடியும், இறங்காதான், இறங்கும். அது அவர் ஹெலிகாப்டர்ல போயிட்டு வந்துருவாரு பக்கத்துலதான்ட்டு. சரி, ஓகே. அது என்னன்னா, இப்போ இதுக்கு வெளியுறவுத்துறையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய நாடுகளோட நட்புறவுல இருக்கோம், இந்த மாதிரிலாம் இர்ரெஸ்பான்சிபிளா இவர் பேசிட்டு இருக்காரு. இர்ரெஸ்பான்சிபிள் பகவந்த் மான், இப்படிலாம் தேவையில்லாம பேசாதீங்க, அது சர்வதேச அரங்குல இது நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்க. டுடே இன் சலூன் ஆஃப்டர் ஃபினிஷ் ஹேர் கட். சலூன் அண்ணா சூப்பர்ப்பா, 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கப்பா. அப்படியாண்ணா? ஆமாப்பா, 30 வயசு பையன் மாதிரி இருக்க. அவன் நினைக்கிறானா எனக்கு 27 வயசு தான் ஆகுது. 30 வயசுன்றாரு. ஃபேமிலி குரூப்ல சொந்தக்காரங்கெல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. குறுக்க போய் 4 BHK இருக்க மாதிரி தனி வீடு எதுவும் சேலுக்கு இருந்தா சொல்லுங்க எனக்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளவுதான் எல்லாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கு நல்லது நடக்குமா? அதுதான் இல்ல, அவர்களாலேயே உனக்கு கெட்டது நடக்கும். ஊரை சுத்தி தினமும் வம்பிழுத்து வைக்கிறவன் வீரன் இல்லடா, ஊற வச்ச துணிய தினமும் கண்களாம துவச்சு வைக்கிறவன் பாரு, அவன் தாண்டா உண்மையான வீரன்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அண்ணன் சீமானுக்கு வந்து கொடுத்துடலாம். செண்பகமே செண்பகமே அப்படின்ட்டு ஆடு மாடல்கிட்ட மாநாடு நடத்தியிருக்காரு. அதனால அண்ணன் பாத்துக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கவலை வேணாம், உங்களுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்துச்சுன்னா நான் தான் சிஎம். ஆனா பல மனிதர்களுக்கு வாக்குரிமையை கொடுத்து என்னை சிஎம்மாக வச்சிருக்காங்க. அதனுடைய நிலமை புரியுது நமக்கு. ஆமா, இருந்தாலும் வாயில்லா ஜீவன்களுக்காக நான் வந்து பேசுறேன்னு அண்ணன் பேசியிருக்காரு. அதனால அண்ணன் நான் பாத்துக்கிறேன். வாயில்லா ஜீவனுக்காக பேசுறாரு, அதை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வாயில்லா ஜீவனா போட்டு சாப்பிடவும் செய்யறாரு. அது அவங்க உரிமை, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமா, சரி, அண்ணன் பாத்துக்கிறேங்க விருதை வந்து சீமான் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.